நாம இப்போ கற்பாதர்குளத்துல பண்ணிக்கிட்டு இருக்க ப்ராஜெக்ட்ல ஷூ மார்க்கிங் பண்ணதுனால கிளைண்ட்டுக்கும் பில்டிங்க்கும் என்னென்ன நல்லது நடந்திருக்குது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாமா. முதல்ல ஷூ மார்க்கிங் பண்ணதுனால பில்டிங்கோட அலைன்மெண்ட் ஈவனா இந்த சைட்ல கிடைச்சிருக்கு. இதனால பில்டிங் ஒரே அளவுல நமக்கு கிடைக்கும். மேலிருந்து வரக்கூடிய எடை முழுவதுமே இந்த வெர்டிக்கலான மெம்பரேன், அதாவது இந்த செங்குத்தான அமைப்பு மூலியமா தான் கீழே வரணும். இது கொஞ்சம் கிராஸாவோ இல்லை கோணலாவோ இருந்தால் அந்த அளவுக்கு எடையை கடத்துவதற்கான வாய்ப்பு கிடையாது. இதனால ஃபியூச்சர்ல உங்களுக்கு கிராக் வரலாம். இது மாதிரி நம்ம காலம் ஷூ மார்க் பண்ணி பண்ணும்போது மொத்த எடையுமே சீரானபடி கீழே இறங்கறதுக்கு காலம் நமக்கு ஸ்ட்ரைட்டா கிடைக்கும். மூணாவதா குழிமுறிசல் இல்லாம இருக்குங்க. குழிமுறிசல்னு கேட்டீங்கன்னா நாம கட்டக்கூடிய அமைப்பு நேரான அமைப்புல இல்லாம கொஞ்சம் கோணலாவோ கொஞ்சம் கிராஸாவோ இருக்கக்கூடியதாங்க. இது மாதிரி ஷூ மார்க்கிங் பண்ணும்போது இந்த குழிமுறிசல் ஏற்படுவதற்கான வாய்ப்பு முழுவதும் தவிர்க்கப்படுது. நாலாவதா கவர் ஈவனா கிடைக்கும். அதாவது கம்பிகளுக்கும் கான்கிரீட்டுக்கும் இடையில கிடைக்கக்கூடிய கவர் வந்து உங்களுக்கு சரியானபடி சீரானபடி கிடைக்குங்க. சரிங்க, இந்த ஷூ மார்க்கிங் எப்படி பண்றதுங்கிறத பார்க்கலாமா. முதல்ல பில்டிங்கோட அளவு அளந்து மெட்டல் ரிங்ஸை வச்சு அதுல கான்கிரீட் லே பண்ணுங்க. சர்ஃபேஸை க்ளீன் பண்ணிக்கோங்க. இதுக்கு M25 கிரேட் கான்கிரீட் ரேஷியோ பயன்படுத்துங்க. மெட்டல் ஷூ மார்க்கிங்கை முடிஞ்ச அளவுக்கு ப்ரிப்பேர் பண்ணுங்க. சரிங்க, இது வரைக்கும் நம்ம பார்த்தது கற்பகநாதகுளம் ப்ராஜெக்டோட 4வது அப்டேட். அடுத்த அப்டேட்டோட வந்து உங்களை சந்திக்கிறோம். அது வரைக்கும் உங்க கேஸ் பில்டர்ஸோட இணைஞ்சிருங்க. உங்களுக்கு வீடு கட்டுறீங்கனாலோ இல்லை வீடு கட்ட போறீங்கனாலோ உங்களுக்கு ஏதேனும் சந்தேகங்கள் இருந்தால் உடனே நம்மளை தொடர்பு கொள்ளுங்க. நன்றி.